ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ மக்களே, நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோல போகலாம். ஸோ டிஆர்பில தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, போக்சோவுல 350 ஆசிரியர்கள் கைது பண்ணியிருக்காங்க. 50 பேர் பணியிலிருந்து விடுவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது குறித்து இந்த வீடியோல முழு தகவலையும் நம்ம சொல்லப் போறோம். அது மட்டுமே கிடையாது. இந்த ஆண்டு 75,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு. அத வந்து நிரப்புறதா முதலமைச்சரே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது குறித்து இந்த வீடியோல சொல்லப் போறோம். 2013 டெட் பேட்ச்க்கு பாஸ்க்கு உண்டான போஸ்டிங் எப்போ போடப் போறாங்க? அது குறித்தும் சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இதுல உங்களுக்கு வந்து சில முக்கியமான தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் எஸ். கண்ணப்பன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த டீட்டெயிலா பார்க்கலாம். அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர் பணி நியமனங்களாகட்டும், பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனங்களாகட்டும், பள்ளிகள்ல சில முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த 350 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 50 பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த செய்தியின் ஒரு அங்கமா பார்த்தீங்க அப்படின்னா, நிகழாண்டு அதாவது இந்த வருஷத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1500 உடற்கல்வி ஆசிரியர்களும், 3000 பட்டதாரி ஆசிரியர்களும், 2500 இடைநிலை ஆசிரியர் பணி நியமனங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் இத பற்றி ஒரு அப்பாயின்ட்மென்ட் இத பற்றி எல்லாமே செய்திகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். பிஜிடிஆர்பியுடைய அப்டேட்டையும் நான் இத பத்தி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்லயே நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லப் போறேன். பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரெடியா இருக்கு. எப்போ வேணாலும் பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுக்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கட்டிடங்களுக்கு செலவு பண்ணியிருக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு செய்தி. இதே மாரி கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டி சம்மந்தப்பட்டதும் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சுட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இப்ப நிகழாண்டு 1500 உடற்கல்வி ஆசிரியர்கள், 3000 பட்டதாரி ஆசிரியர்கள், 2500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்றத தெள்ளத் தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில இந்த பணியிடங்கள் அனைத்துமே நிரப்பப்படும் அப்படின்றத ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமா நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமா நமக்கு கிடைச்ச இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த எஸ்ஜிடி மற்றும் பிஆர்டி உடைய பணி நியமனங்கள ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ எஸ்ஜிடி மற்றும் பிஆர்டி உடைய பணி நியமனங்கள் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ஆசிரியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரல. ஸோ இந்த ஜூன் மாசம் இறுதிக்குள்ளார அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருவாங்களா? அப்படின்ட்டு நெறைய பேர் கேள்வியில இருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடியுடைய பணி நியமனத்துக்கு முன்னாடி புதிதாக ஒரு வேக்கன்ஸீஸ் பட்டியல வெளியிடலாம். அந்த வேக்கன்ஸீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேக்கன்ஸீஸாவது இருக்கணும் அப்படின்றத குறிப்பிடத்தக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஆண்டோடைய தொடக்கத்திலேயே நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. தமிழகத்தில 75,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டாரு. அதே நம்ம கருத்தில் கொண்டு நாம பார்க்கிறப்ப, அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்துமே தமிழகத்தில காணப்படுது. ஸோ இந்த ஆசிரியர் பணியிடங்கள எவ்வளவு சீக்கிரம் நிரப்பப்பட முடியுமோ, அவ்வளவு சீக்கிரம் நிரப்பணும் அப்படின்ட்டு ஆசிரியர் சங்கங்கள் சரி, ஆசிரியர்களும் சரி, போராட்டங்கள நடத்தி அரசுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ கடந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்போ ஒரு ஆசிரியர் நியமனத்த தொடர்ந்து இருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்னும் ப்ராப்பரா முடியல அப்படின்றது ஒரு ஆசிரியர் மக்களிடையே ஒரு வேதனைக்குரிய செய்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து உருவெடுத்து வருது. ஸோ டிஆர்பில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தினசரி அப்டேட்ட குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதுல நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த ஒரு நியூஸ் வந்து ரெடியா இருக்கு. ஸோ எஸ்ஜிடி இந்த 23/6/2026ல சிவி வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடலாம் அப்படின்ற ஒரு முக்கிய தகவலா நமக்கு தினசரி அப்டேட் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாமு அதோடைய ரிசல்ட் ஏன் இன்னும் வெளியிடல? அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதற்குண்டான மும்முரமான வேலைகள ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 20% வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டி ரிசர்வேஷனா குடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஜிடிஆர்பியுடைய பணி நியமனத்த குறித்து சில முக்கியமான அப்டேட்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். யுஜிடிஆர்பி உட்பட மற்றவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்ட கொடுக்க போறாங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ பயனுள்ளதா இருந்தா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ மக்களே, நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோல போகலாம். ஸோ டிஆர்பில தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, போக்சோவுல 350 ஆசிரியர்கள் கைது பண்ணியிருக்காங்க. 50 பேர் பணியிலிருந்து விடுவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது குறித்து இந்த வீடியோல முழு தகவலையும் நம்ம சொல்லப் போறோம். அது மட்டுமே கிடையாது. இந்த ஆண்டு 75,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு. அத வந்து நிரப்புறதா முதலமைச்சரே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது குறித்து இந்த வீடியோல சொல்லப் போறோம். 2013 டெட் பேட்ச்க்கு பாஸ்க்கு உண்டான போஸ்டிங் எப்போ போடப் போறாங்க? அது குறித்தும் சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இதுல உங்களுக்கு வந்து சில முக்கியமான தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் எஸ். கண்ணப்பன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த டீட்டெயிலா பார்க்கலாம். அதே மாதிரி இடைநிலை, அதாவது இடைநிலை ஆசிரியர் பணி நியமனங்களாகட்டும், பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனங்களாகட்டும், பள்ளிகள்ல சில முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த 350 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 50 பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த செய்தியின் ஒரு அங்கமா பார்த்தீங்க அப்படின்னா, நிகழாண்டு, அதாவது இந்த வருஷத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1500 உடற்கல்வி ஆசிரியர்களும், 3000 பட்டதாரி ஆசிரியர்களும், 2500 இடைநிலை ஆசிரியர் பணி நியமனங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் இத பற்றி ஒரு அப்பாயின்ட்மென்ட், இத பற்றி எல்லாமே செய்திகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். பிஜிடிஆர்பியுடைய அப்டேட்டையும் நான் இத பத்தி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்லயும் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லப் போறேன். பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரெடியா இருக்கு. எப்போ வேணாலும் பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுக்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கட்டிடங்களுக்கு செலவு பண்ணியிருக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு செய்தி. இதே மாரி கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டி சம்மந்தப்பட்டதும் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சுட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ நிகழாண்டு 1500 உடற்கல்வி ஆசிரியர்கள், 3000 பட்டதாரி ஆசிரியர்கள், 2500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்றத தெள்ளத் தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில இந்த பணியிடங்கள் அனைத்துமே நிரப்பப்படும் அப்படின்றத ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமா நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமா நமக்கு கிடைச்ச இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த எஸ்ஜிடி மற்றும் பிஆர்டி உடைய பணி நியமனங்கள ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ எஸ்ஜிடி மற்றும் பிஆர்டி உடைய பணி நியமனங்கள் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ஆசிரியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரல. ஸோ இந்த ஜூன் மாசம் இறுதிக்குள்ளார அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருவாங்களா? அப்படின்ட்டு நெறைய பேர் கேள்வியில இருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடியோடைய பணி நியமனத்துக்கு முன்னாடி புதிதாக ஒரு வேக்கன்ஸீஸ் பட்டியல வெளியிடலாம். அந்த வேக்கன்ஸீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேக்கன்ஸீஸாவது இருக்கணும் அப்படின்றத குறிப்பிடத்தக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஆண்டோடைய தொடக்கத்திலேயே நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. தமிழகத்தில 75,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டாரு. அதே நம்ம கருத்தில் கொண்டு நாம பார்க்கிறப்ப, அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்துமே தமிழகத்தில காணப்படுது. ஸோ இந்த ஆசிரியர் பணியிடங்கள எவ்வளவு சீக்கிரம் நிரப்பப்பட முடியுமோ, அவ்வளவு சீக்கிரம் நிரப்பணும் அப்படின்ட்டு ஆசிரியர் சங்கங்கள் சரி, ஆசிரியர்களும் சரி, போராட்டங்கள நடத்தி அரசுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ கடந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்போ ஒரு ஆசிரியர் நியமனத்த தொடர்ந்து இருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்னும் ப்ராப்பரா முடியல அப்படின்றது ஒரு ஆசிரியர் மக்களிடையே ஒரு வேதனைக்குரிய செய்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து உருவெடுத்து வருது. ஸோ டிஆர்பில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தினசரி அப்டேட்ட குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதுல நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த ஒரு நியூஸ் வந்து ரெடியா இருக்கு. ஸோ எஸ்ஜிடி இந்த 23/6/2026ல சிவி வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடலாம் அப்படின்ற ஒரு முக்கிய தகவலா நமக்கு தினசரி அப்டேட் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாமு அதோடைய ரிசல்ட் ஏன் இன்னும் வெளியிடல? அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதற்குண்டான மும்முரமான
வேலைகள ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 20% வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டி ரிசர்வேஷனா குடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஜிடிஆர்பியோடைய பணி நியமனத்த குறித்து சில முக்கியமான அப்டேட்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். யுஜிடிஆர்பி உட்பட மற்றவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்ட கொடுக்க போறாங்க. ஸோ, பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ, டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ, பயனுள்ளதா இருந்தா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.